ஹலோ மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகுது சைல்ட்ஹுட் மெமரிஸ். அண்ட் லாஸ்ட் வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட்டிவ் கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல். இதுக்கப்புறமும் வந்துட்டு அதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட்டை தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இதுக்கப்புறமா வீடியோஸ் கொஞ்சம் போட நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் போஸ்டிங் வேறு போடுவாங்க. பட் இட்ஸ் ஓகே, ஐ ஹாவ் டு ட்ரை இட். அண்ட் என்னதுன்னா, நம்ம சேனல் கொஞ்சம் வியூவர்ஸ் கம்மியாகிட்டே வருது. ஸோ கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டிங்கன்னா அக்காவை ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே. அண்டு லாஸ்ட் வீடியோவுக்கு வந்துட்டு நான் ஏதோ மொக்கையாக போட்ட மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. மிரட்டிட்டுலாம் போனீங்க. ஏக்கா நீங்கள் மொக்கையாக இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போனீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்டு இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தப்பான முடிவே எதுவுமே எடுக்காதீங்க. ஓகே. ஸோ லாஸ்ட்டு எதோடு முடிச்சிருப்போம். நம்ம பாய்ஸ் வந்துட்டு அடாப்ட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பாய்ஸ்க்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஜூலின்னு ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்கள் சைடில் பார்த்தா உங்களுக்கு ஒரு தம்பி இருப்பாங்க. அதே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு லில்லியும் வந்துட்டு நம்ம பாய்ஸோட கம்பெனியில் போயிட்டு சேர்ந்துருப்பீங்க. சேர்ந்து ஒரு 6 மந்த் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஒரு பார்ட்டி வச்சுருப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் அ பிடிஎஸ் ஆனிவர்சரி டேட். ஸோ பார்ட்டி வச்சுருப்பாங்க. அன்னைக்கு வந்துட்டு நம்ம பாய்ஸோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி தட் மீன் ஹோல் பார்ட்டிலையுமே வந்துட்டு இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இவ தான் எங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், எங்களோட ஃப்ரெண்ட் ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு சரி விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்களும் அவள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பீங்க. அதோட முடிச்சிருந்தா லெட்ஸ் கண்டினியூ நெக்ஸ்ட் பார்ட். நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க. உண்மையாலுமே ஜூலி தான் வந்துட்டு நம்ம பாய்ஸோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இல்லை வயனான்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக வந்துட்டு ஜேகேவும் ஜிமினும் அவங்கள பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்கிறத அவங்க 2 பேருமே நோட் பண்ணியிருப்பாங்க. அதோட விட்டுருந்தோம். அண்ட் இதுக்கு முன்னாடி போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே. பிகாஸ் ரீகேப் பண்ணாலும் உங்களுக்கு புரியுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே. அண்டு நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இதே நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் என்னோடய வாய்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எனக்கு ஒரு 4 நாளாக செம்ம ஃபீவரு. இன்னைக்கு கூட லீவ் போட்டு தான் வீட்டில் இருக்கேன். ஸோ ஐ திங்க் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களால் அங்கே இருக்கவே முடியல. பிகாஸ் நம்ம பாய்ஸ் பக்கத்தில் வேறு ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிறது உங்களால் ஏற்றுக்கவே முடியல. என்ன தான் வந்துட்டு அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, இத்தனை நாள் அவளை தான் அவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. உங்கள் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. பட் லில்லி உங்களை ஸ்டாப் பண்ணுறா. வேணாம் வாயின் போகாது அப்படிங்கிற மாதிரி. இல்லை லில்லி, என்னால் இங்கேருந்து இதெல்லாம் பார்க்க முடியல லில்லி. எப்படி அவங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு எம்ப்ளாயி இருந்தாலே என்னால் ஏற்றுக்க முடியாது. அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவங்க இத்தனை வருஷமாக அவளை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. எப்படி ஃபேனல் இல்லை, நீ வேணா இருந்து பார்த்துட்டு வா, நான் கிளம்புறேன். என்னால் அதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. ஐம் சாரி. சரி, நானுமே வரேன். நீ இல்லாத இடத்துல நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன்? ஓகேவா, போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. லில்லியும் உங்களை கூட்டிகிட்டு போகிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பிடிஎஸை லவ் பண்ணுறீங்க, நம்ம பாய்ஸை லவ் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு பாய்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு ஏன் பிடிச்சிச்சு, எதுக்காக பிடிச்சிச்சு, எந்த ரீசனுமே தெரியாது. ஆனால் நம்ம பாய்ஸை நீங்கள் ஆஃபீஸில் பார்க்குற பார்வை இருக்கப்போ க்ராஸ் பண்ணாங்கன்னா ஆண் பார்ப்பீங்க, மீட்டிங் ஹாலில் ஆண் பார்ப்பீங்க. அந்த மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறது தான் அவங்க பொழப்பாகவே இருந்திருக்கும். ஆனால் அவ்வளோ ஒரு இதாக லவ் பண்ணி அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகிறப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு வலிக்குது. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான், ஒருவேளை அவங்க வந்துட்டு அவளை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய தாட். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கீங்க. லில்லியும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கா. சரி விடுவாயன், கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது. எப்படி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக தானே அவங்க எத்தனை நாள் தேடிட்டு இருந்தாங்க. அவளை ஒய்ஃப் ஆக்கிக்கணும்னு தெரியலல்ல. ஒருவேளை வாங்கினாங்கன்னா அப்படிலாம் இருக்காத வாய், நீ அப்படி திங்க் பண்ணுற. ஒருவேளை இருந்துச்சுன்னா என்னால் இல்லை பண்ணுறது. நான் சொல்கிறேன்ல, இருக்காது.
ஆனால் இருந்துச்சுன்னா சத்தியமாக என்னால் தாங்க முடியாது லில்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உங்கள் கண்ணு அப்படி கலங்கி நிற்கிது. நீங்கள் லில்லியை ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழறீங்க. உங்களுக்கு எதுக்காக நம்ம இவ்வளோ அலறோம்? ஏன்னா அவங்கள ரிஜெக்ட் கூட பண்ணல, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலை. இதுக்காக இப்படி அழுகுறங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். லில்லியை அவங்கள பார்த்துட்டு அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. ஓகே ஒய் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம்னு அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. அண்ட் வந்துட்டு பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஏறி வீட்டுக்கும் போயிட்டீங்க. லில்லிக்கிட்ட போயிட்டு அங்கேயும் ஃபோனில் வச்சு புலம்பல். அவள்கிட்ட பேசி முடிச்சுட்டு பாய்ஸோட ஃபோட்டோஸை பார்த்து அவ்வளோ அழுகிறீங்க. நீங்கள் ஏன் அழுகுறீங்க, எதுக்கு அழுகுறீங்கன்னு அப்படியே உங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே பார்த்தா லில்லி மட்டும்தான் ஆஃபர்ஸ் போகிறா. ஸோ அங்கே போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, ஏன்டி ஒயின் வரல, எப்பயும் 2 பேரும் ஒட்டுக்காக தானே வருவீங்க? இல்லைடா, ஒயனுக்கு ஒரு 2 நாளாக கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. நேற்று பாட்டில் நல்லா தானே இருந்தா, நேற்று நைட்டில் இருந்து தான் ஒரு மாதிரி ஃபீவராக இருக்கா, ஒரு 2 நாள் வரமாட்டா. ஓ சரி அவளை நல்லா பார்த்துக்க சொல்லு. சரிடா அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நீங்களும் வந்துட்டு தட் மீன் லில்லி வந்துட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு ஆஃபீஸில் இருக்கா. ஸோ இந்த 2 நாள் லில்லிக்கு உங்களை அவ்வளோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ தொலைச்ச நம்ம லைஃப்பில் நம்ம ஏதோ தொலைச்ச மாதிரி அப்படி இருக்குது. இந்த 2 நாள்லேயுமே அவ்வளோ உங்களை மிஸ் பண்ணுறா. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பாய்ஸுமே நோட் பண்ணியிருப்பாங்க, மீட்டிங் இதில் இருக்கும்போது லில்லி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். சொல்லுங்கள் சார். வயனுங்க அவள் தானே இந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஐம் சாரி சார், அவங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தா, பட் ஐ திங்க் நீங்கள் அதை செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, பயங்கர ஃபீவரிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 days லீவ் எடுத்திருந்தா. ஓ இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டிங்களா? இல்லைங்க சார், நேற்றுலேருந்து தான் அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் யூ டோன்ட் வரி சார், நான் இந்த ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஆனால் எப்படி? இல்லை சார், அவள் கூட நானும் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. ஓகே யோ கேரியான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பாய்ஸ் எல்லாருமே அவங்களோட கேபினுக்கு போயிடுறாங்க மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும். அப்போ தான் வந்துட்டு ஜங்குக் சொல்கிறான், ஏய் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னடா? இல்லை நேற்று பார்ட்டி ஹாலில் நம்ம ஜூலி வந்துட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்தோம்ல. ஆமாம். அப்போது வயன் ஒரு மாதிரி இருந்தானா? என்ன குடிச்சிட்டு வேறு மாதிரி அவளை பார்த்துட்டு இருந்தியா? ஆரம் இல்லை, ஐம் சீரியஸ். வயன் சம்திங் இது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா, இதையோ தொலைச்ச மாதிரி அப்படி தான் எனக்கு தோணுச்சு. பட் அதுதான் உண்மையாக எனக்கு தெரில. அண்ட் அவள் அதுக்கப்புறமா ஒரு ஐ திங்க் ஒரு 20 minutes தான் ஜூலி இன்ட்ரோ கொடுக்கும்போது இருந்தால், அதுக்கப்புறமா கிளம்பி போயிட்டா. இப்போ கேட்டால் லில்லி ஃபீவருங்கிறா. ஏய் உனக்கு எதுக்கு அதை பற்றி கவலை? இல்லை ரம், அது கவலைங்கிறத தாண்டி ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நேற்று நான் அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியோட, முகத்தில் அவ்வளோ நேரம் இருந்த சந்தோஷம் அப்போ அவளுக்கு இல்லை. ஒரு மாதிரி போய் சம்திங் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு நேற்று அவளை பார்க்கும்போது. இத்தனை நாள் ஹவர்ஸில் பார்த்துருக்கோம், மீட்டிங் ஹாலில் பார்த்துருக்கோம். ஏன் நார்மலாக நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு பார்ட்டிஸ் கொடுக்கும்போது கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் நேற்று ஒரு மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு கண்ணில் கண்ணீரை பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி இதே சேம் விஷயம் தான் எனக்கு நடந்துச்சு. நேற்று ஜேகே என்னையும் கூப்பிட்டு காமிச்சோம். அப்போ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஏய் என்ன ஜிமன் நீயுமா? ஐயோ இல்லை ஜி, உனக்கு புரியல, நீ பார்த்துருக்கணும் நேற்று அவளை, அவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தா. நம்ம எல்லாருமே நோட்டீஸ் பண்ணோம், உனக்கு தெரியும்ல. அவ்வளோ நேரம் சந்தோஷமாக அவளோட ஃப்ரெண்ட் லில்லி கூட ஜாலியாக தான் இருந்தா. பட் ஜூலி இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறமா அவள் பார்ட்டி ஹாலே இல்லை, லில்லியும் இல்லை. அண்ட் நானும் ஜெய்க்கும் பார்க்கும்போது இட்ஸ் சம்திங் ஹர்ட்ஸ் இன் அவர் ஹார்ட். ஏய் என்னடா சொல்கிறீங்க? லவ் பண்ணுறீங்களா என்ன? அதெல்லாம் தெரில ஜி ஹோப். ஆனால் நேற்று அவள் கண்ணில் கண்ணீரை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னு தெரில.
ஏதோ நமக்காக அழற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நமக்காக அவ எதுக்கிட்ட அழணும்? ஒருவேளை அவன் நம்மளை லவ் பண்ணா, பட் இட்ஸ் நாட் பாசிபிள். மேபி ஒருவேளை பாசிபிளாக இருந்தால் வாய்ப்பில்லை. அப்படியே இருந்தாலும் 7 பெரியம்மாவா லவ் பண்ணுவா? அவ்வளோ ஒரு பொண்ணு தானே. இப்போ இருந்தால் நம்ம எல்லாத்துலேயும் ஒருத்தரை தான் லவ் பண்ணுவாள். எப்படி 7 பெரியம்மா லவ் பண்ணுவா? இப்போது இவங்க 2 பேரும் சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா நான் வாயினை நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். மீட்டிங் ஹாலில் ஈவன் அவள் ப்ரெசன்ட் பண்ணும்போது கூட நம்ம யாருக்காக மற்ற கம்பெனிஸ்லேருந்து வர அந்த சிஓஸை பார்த்து அவள் ப்ரெசென்ட் பண்ணதே கிடையாது. நம்மளை பார்த்து தான் அவள் பண்ணியிருக்கா. ஈவன் நம்மளுடைய செக்யூரிட்டி செக்யூரிட்டியில் செக்ரட்டரி, பிஏ இவங்களை பார்த்து கூட வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணது கிடையாது. நம்ம 7 பேரும் ஒருத்தரை பார்த்து தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கவங்கள பார்த்து தாண்டா ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுறது தான் பண்ணுவாங்க. இதில் என்னடா இருக்குது? இட்ஸ் நாட் லைக் தட். இப்போது அவன் மீட்டிங் ப்ரெசென்ட் போது அஃப்கோர்ஸ் வி ஆர் நோ லில்லி அண்ட் ஒயின் 2 பேருமே ஒரே குரூப்லேயே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒயின் லில்லியை பார்த்து ப்ரெசென்ட் பண்ணலாமே. இதுக்கு நம்மளை மட்டுமே பார்க்கணும்? ஏன் நம்ம 7 பேர் மட்டுமே பார்க்கணும்? யோசிச்சு பாரு. என்னடா சொல்ல வரீங்க? ஒயன்கிட்ட பேசி பார்க்கணும். இல்லைன்னா ஒரு நல்ல எம்ப்ளாயை மிஸ் பண்ணிவிடுவோம் அண்ட் ஒரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திடுவோம். அவன்கிட்ட பேசி பார்க்கணும். அவன் முதல்ல சரியாக வரட்டும், அதுக்கப்புறமா பேசுவோம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சுகாவை சொல்கிறாரு. ஸோ பாய்ஸும் ஓகேங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட் வரைக்கும் செம்மையாக திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம் இல்லை, இவங்க 3 பேர் சொல்கிறதும் கரெக்டாக தானே. வைன் எப்பயுமே நம்மளை தானே பார்த்துட்டு இருப்பா, எங்கே போனால் நம்மளை தானே நோட்டீஸ் பண்ணுவாள். ஈவன் நம்ம கூட வந்துட்டு வேறு யாராவது இருந்தால் கூட அவங்கள பார்த்து பேச மாட்டோம், நம்மளை பார்த்து தானே பேசுவாள். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்த அவங்க நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒன் டே அவங்களோட பர்த்டே அப்போது நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் யாரையுமே இன்வைட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் லன்ச் டைமில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு லன்ச் தனியாக பாய்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து பாய்ஸ்க்கு வந்துட்டு சர்வ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன் நீ மற்ற யாருக்கும் கொடுக்கலையோ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு கேட்கும்போது, இல்லை அவங்களுக்கெல்லாம் நான் அப்புறமா வந்துட்டு தனியாக பார்ட்டி கொடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க. நம்ம பாய்ஸ்க்காக மட்டும் உங்களுக்கு பண்ணணும்னு தோணியிருக்கும். ஈவன் லில்லிக்குமே அது அக்செப்ட் தான். லில்லியுமே வந்துட்டு நீ நடத்த அந்த மாதிரி தான் இருந்திருப்பா. ஸோ மற்றபடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே யாருக்குமே நீங்கள் வந்துட்டு பார்ட்டி மாதிரியோ இல்லை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. பாய்ஸ்க்காக மட்டுமே உங்கள் அம்மாவை நீங்கள் செஞ்சு தர சொல்லியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு நம்ம பாய்ஸும் அது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி அவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பர்த்டேக்கு நம்ம சிஓக்கு கொடுக்குற பார்ட்டிங்கிறத தாண்டி ஒரு சந்தோஷத்தோடு சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே பாடி நம்மளோட பாய்ஸ் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சுகாவுக்கு ஒரு கால். சொல்லு ஜூலி. சுகா எங்கே இருக்கேன்? எங்கே இருப்பேன்? ஆஃபீஸில் தான் இருக்கேன். என்னாச்சு? அதில் எனக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் போர் அடிக்குது, அதான் யாராச்சும் வந்தீங்கன்னா வெளியே போகலான்னு பார்த்தேன். வெளியே வா. சரி ஓகே நான் வரேன். பட் நீ ஒர்க்கான்னு சொன்னேன். இட்ஸ் ஓகே, அதான் இவனுங்க இருக்கானுங்களா, அவனுங்க பார்த்து பாருங்க, நான் வரேன். ஸோ ஸ்வீட். ஓகே சீக்கிரமா நான் ரெடியாக இருக்கேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சுகாவும் சொல்லிட்டு ஸோ நம்ம பாய்ஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளம்பிடுறான். தென் அங்கே வந்துட்டு அவங்க 2 பேர் வந்துட்டு ஜூலி வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறது, வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஆஃப்டர் ஒரு 1 வீக் ஆகிடுச்சு நீங்கள் உங்களுக்கு ஃபீவர் சரியாயிட்டு வர்றதுக்கே. ஸோ நீங்களும் வரீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. லைக் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. தட் மீன் அவன் வந்துட்டு ஒரு பாய், ஓகேவா? ஸோ நேம் என்ன வச்சுக்கலாம்? ஃபெலிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபெலிக்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறான், எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஃபைன்டா, இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அப்படி எதுவும் தெரியலையே, ஒரு மாதிரி டல்லாக இருக்கே. ஏன் எப்பவுமே வைன் கலக்கலன்னு சிரிச்சுக்கிட்டே அப்படி தானே இருப்பா, எனக்கு ஒரு மாதிரி டல்லாக. கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு 1 வீக் போனோன்னா பழைய வைன் திரும்ப வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி லில்லி சொல்கிறா. ஓ ஓகே ஓகே சரி ஓகே மேடம்,
உங்கள் பர்த்டேக்கு தான் ட்ரீட் கொடுக்கல, அட்லீஸ்ட் உங்கள் தம்பி பர்த்டேக்காட்டு ட்ரீட் கொடுப்பீங்களா? ஆ போடா போட வாயில் இது வந்துட போகுது. என் பர்த்டேக்கு நான் உனக்கு ட்ரீட் தரல, இல்லை என் தம்பி பர்த்டேக்கு உனக்கு தருவேனா போடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஃபெலிக்ஸ் வந்துட்டு அப்படிலாம் சொல்லாதடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே அப்படியே கை போட்டு அடிச்சுட்டு அப்படி விளாண்டுட்டு வந்துட்டுருக்கான். ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே காமனான ஒரு மீட்டிங் வைப்பாங்கள்ல, லைக் ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்துட்டு போகிறீங்க, போய் உட்காந்துருக்கீங்க. லில்லி பக்கத்தில் அவங்க லெஃப்ட் சைடில், ஃபெலிக்ஸ் அவங்க ரைட் சைடில். ஸோ இப்படி வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பாய்ஸ்மே நோட் பண்ணுறாங்க, ஓகே வைன் வந்துட்டு அவள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்காங்க. ஸோ மீட்டிங்ஸை நீங்களும் வந்துட்டு கவனிச்சிட்ருக்கீங்க. அவங்களும் வந்துட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜூலி அந்த இடத்துக்கு வரா. ஸோ அவள் வந்துட்டு டோரை நாக் பண்ணல, எக்ஸ்கியூஸ் எதுவுமே கேட்கல, அவள் பாட்டுக்கு திறந்துட்டு அவள் பாட்டு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பார்த்துட்டு என்னடி இவள் இப்படி வரா, ஒரு மேனர்ஸ் வேணா? நார்மலாக ஒருத்தவங்களோட ரூம் டோருக்குள்ளே போகும்போதே கதவை நாக் பண்ணிட்டு போகணும். ஒரு மீட்டிங் ஹாலு இவள் பாட்டுக்கு டோரை நாக் பண்ணாமல் வரா, ரொம்ப தாண்டி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. லில்லியுமே வந்துட்டு சரி விட்ரி, ஒரு வேளை உனக்கு அப்படி மேபி தோணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். லில்லி அப்படிங்கிறீங்க, சரி ஓகே ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு ஜூலி? ஐம் சாரி, இது மீட்டிங் நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரில ஜேகே, அதான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஓகே ஓகே இட்ஸ் ஃபைன், நாட் ப்ராப்ளம். என்ன விஷயம்? அதெல்லாம் சும்மா உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நம்ம ரொம்ப நாள் கழித்து எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே வெளியே போகலையா? ஸோ அதான் எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு கேட்கலான்ட்டு வந்தேன். சரி ஓகே நீங்கள் மீட்டிங் கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு போகிறா. ஸோ நம்ம பாய்ஸ் வந்துட்டு அவளை பார்த்துட்டு அப்படியே ஒரு வார்ம் ஸ்மைலோட உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அது ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க, தலையை கீழே குனிஞ்சிட்டு. அது வரைக்கும் கொஞ்சமாச்சும் ஓகேவாக இருந்திருப்பீங்க. லில்லி அண்ட் ஃபெலிக்ஸ் கூட ஒரு மாதிரி ஜாலி வைப்பாக. ஃபெலிக்ஸ் உங்களை வந்துட்டு ஒரு பழைய ஒயினாக கொண்டு வரதுக்கு மாதிரி ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ அப்படி இருந்துட்டு போயிருக்கும். பட் இந்த விஷயத்துக்கு அப்புறமா அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா மீட்டிங்கில் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எதை பற்றி பேசினாங்க, இந்த விஷயத்த சொன்னாங்க, ஒன்றுமே உங்கள் மண்டையில் ஸ்டோர் ஆகிருக்கவே இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா வெளியே வரும்போது லில்லி வந்துட்டு அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரா. நீங்கள் அப்படியே ஏதோ இந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே போவாங்கல்ல, லைக் ஒரு மாதிரி ஒரு சுயநினைவில் இல்லாத மாதிரி அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு போவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஃபெலிக்ஸ் அண்ட் லில்லி 2 பேருமே அவங்க பக்கத்துலேயே தான் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க ஒரு மாதிரி கீழே தரையை பார்த்துட்டே. ஸோ இப்போ ஃபெலிக்ஸ் வந்துட்டு வயன் லூசே, பைத்தியக்காரி அப்படின்னு அண்டையில அடிக்கிறான். நீங்கள் என்னடா ஏன்டி ஒரு மாதிரி இருக்கு, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த? நத்திங், நல்லா தான் இருக்கேன். டேப்லெட் போட்டியா? அதுக்குள்ளே தான் மீட்டிங் வந்துச்சு. லூஸு, நம்ம ஹெல்த்தை விட வேறு எதுவும் முக்கியமா? போய் முதல்ல டேப்லெட் போடு. பைத்தியம், அவள் பாட்டுக்கு வந்திருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள திட்டிகிட்டே போகிறான். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு நம்மளுடைய வீக்காக அதில் வந்துட்டு விழுந்திருக்கோம். லைக் இது மாதிரி ஏன் இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்து இப்போ ஒரு மாதிரி ஆகிட்டா அப்படிங்கிறது நம்ம வீக்காக அதில் விழுந்திருக்கோம். ஸோ அவனும் அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே போயிடுறவங்கள அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு லைக் என்னாச்சு அவளுக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடுறான். ஸோ வந்துட்டு கேபின்குள்ளே போனால் ஜூலி வந்துட்டு இருக்கா. ஸோ அவள் போயிட்டு கரெக்டாக ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம் தான் போவார். ஸோ அவளை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு மிஸ் யூ ஆல் ஸோ மச். எவ்வளோ நேரம் திரும்ப வீட்டில் நான் மட்டும் தனியாக இருக்கிறது? அதான் அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கலாம்ல. அவங்கள்ட்ட எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலடா சுகா, நான் என்ன பண்ணுறது சொல்லு. இட்ஸ் ஓகே, அவங்க நீ இதை இப்போ போய் நீ ஏன் வந்து என்கிட்ட பேசுகிற அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க. தே ஆர் ஸோ ஸ்வீட் ரீ, நீ போய் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட பேசிப்பாரு, அதுக்கப்புறமா நீ என்ன எங்கள்கிட்டே பேசுறதை மறந்துடுவ. அப்படியா? சரி ஓகே ஓகே. அண்ட் உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ ஆல். சர்ப்ரைஸா? பட் அது நான் இன்றைக்கே கொடுக்க மாட்டேன், நாளைக்கே கொடுக்க மாட்டேன். ஒரு 1 வீக் கழிச்சு தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஏன்டி சர்ப்ரைஸ் யாராவது 1 வீக்குக்கு முன்னாடி சொல்லுவாங்களே, அது வரைக்கும் மண்டை தாங்குமா? தாங்குங்க. அது என்ன சர்ப்ரைஸுன்னு நீங்களே லைட்டாக கெஸ் பண்ணாலும் பண்ணியிருந்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக
ரூம் வந்துட்டு நாக் பண்ணலான்னு போயிருப்பீங்க. ஸோ ஒரு ஃபைல் வந்துட்டு அவங்கள்ட்ட சைன் வாங்கணும் இமீடியட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே கேட்டுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. லில்லி வந்துட்டு வயன் அப்படின்ட்டு கத்துறா. அவள் பக்கத்தில் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு டோரை தட் மீன் நம்ம பாய்ஸ் எல்லாமே அந்த டோருக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்துட்டு சார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சொல்லுவாயன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். இதெல்லாம் இம்மீடியட்டாக சைன் வேணும் சார், அதுக்காக தான் வந்தேன். அதுக்கு வந்து உள்ளே நாக் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல வயன். இல்லை சார், ஏதோ முக்கியமான இஷ்யூ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸை போய் சீட்ஸில் உட்காந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு இந்த ஜூலி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. பாய்ஸ் சைன் போடும் போது கூட அவங்க மேலே போய் கை போடுறது, வேணும்னே போய் உரசுறது, வளைஞ்சிக்கிட்டு பேசுறது, அப்படி இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இப்படி பாய்ஸ்கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் தனக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒருத்தவங்க அந்த மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி கோவம் வரும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ லில்லி வந்துட்டு வெளியே தான் இருக்கா, கேபினுக்கு வெளியே. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு நம்மளுடைய ஆரம் வந்துட்டு வயன் சார், ஆர் யூ ஆல்ரைட்? எஸ் சார். ஏன்? நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் திடீர்னு? இல்லை, 1 வீக்காக வேலைக்கு வரல. ஸோ அதான் லில்லிக்கிட்ட கேட்டப்போ உனக்கு ஃபீவரிஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அதான் ஓகேவா இருக்கியான்னு கேட்டேன். எஸ் சார், ஐம் நவ் ஆல் ரைட். பட் ஒய் ஆர் யூ லுக்கிங் ஸோ டல்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்? இல்லைங்க சார், அது 1 வீக்காக ஒர்க் இல்லாமல் ஃபீவரிஷாக இருந்ததுனால அப்படி இருக்குது. ஐம் ஆல் ரைட் சார். ஐ திங்க் ஒரு 2 நாள் போனால் நார்மல் ஆகிடுவேன். ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போது வந்துட்டு ஜூலி வந்துட்டு இருந்தாலும் ஆரம், நீங்கள் ஒரு எம்ப்ளாய்கிட்ட இவ்வளோ ஃப்ரீயாலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆரம் வந்துட்டு ஜூலி, இவங்க எல்லாருமே என்னோடய எம்ப்ளாயீஸ் தான், ஆனால் அதை விட என்னோடய வேலையில் அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க முக்கியம் விட அவங்களுடைய ஹெல்த்து அவங்களுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க இருந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும். ஸோ அவங்க நல்லா இருந்தால் தான் நாங்களும் நல்லா இருக்க முடியும். ஸோ நான் என்னோடய எல்லா எம்ப்ளாயீஸோட ஹெல்த்துலேயுமே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. ஈவன் ஜிம்னுமே அதை தான் சொல்கிறான். பட் இதெல்லாம் ரொம்பவே ஓவர். ஏன்னா இப்போல்லாம் இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் உங்களை ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. இல்லை ஜூலி, உனக்கு நம்ம எம்ப்ளாயீஸை பற்றி தெரில. தே ஆர் ஸோ ஸ்வீட் அண்ட் ஸோ லாயல், ஹானஸ்ட், ஜென்டில். ஓகே, பட் இட்ஸ் மை வார்னிங். இதுக்கப்புறமா நீங்கள் எந்த எம்ப்ளாயீஸ்கிட்டையும் இவ்வளோ க்ளோஸெல்லாம் இருக்க வேணாம். ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் பாய்ஸை சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் வெளியே போகிறதுக்கு அந்த ஒரு கேப்குள்ளே பேசியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை கேட்டுகிட்டே போயிருந்துருப்பீங்க. இவன் எதுக்கு அவங்கள்ட்ட இப்படி பேசுகிறா, அவங்க நார்மலாக தானே கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அவள்கிட்ட பேசுகிறது, அவங்க அதுக்கு வந்து ஓகே அந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு அழுக தான் வருது. நீங்கள் அப்படியே வெளியே வந்துட்டு அழுதுகிட்டே நிற்கிறீங்க. இல்லைன்ட்டு என்னடி ஆச்சு, ஃபைல் எதாவது மிஸ்டேக்கா, மாற்றி எது பண்ணிட்டியா? இல்லை நத்திங். வா நம்ம பிளேஸ்க்கு போகலாம். ஏன் ஒரு மாதிரி இருக்க வயன்? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? நத்திங், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. இப்போ கேஃபிடேரியாவில் காஃபி குடிச்சிட்டு வரலாமா? ஓகேடி, நோ ப்ராப்ளம் வா அப்படின்னு சொல்லிட்டு லில்லியும் உங்களை கூட்டிகிட்டு போகிறா. ஸோ நீங்களும் அந்த ஃபைலை உங்களுடைய டேபிளில் வச்சுட்டு போகிறீங்க. பார்த்தா ஃபெலிக்ஸ் அங்கே தான் இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த டேபிளில் படுத்ததான் அப்படியே அழறீங்க. ஏன் இதுக்கு ஒன்றுமே உங்களுக்கு தெரியல. ஸோ லில்லி வந்துட்டு காஃபி வாங்கிட்டு வர போகிறா. ஃபெலிக்ஸ் வந்துட்டு நார்மலாக ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ நீங்கள் சரி டல்லாக இருக்கீங்க, தூங்குறீங்க போல் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிருப்பான். அவங்கள நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அவளும் காஃபி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வயன் எந்திரி, வயன் எழுந்துரு வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் ஃபெலிக்ஸ் நோட் பண்ணுறான். என்னாச்சு லில்லி? தெரியலடா, கேபின்குள்ளே போய் ஃபைல் சைன் பண்ணிட்டு தான் வந்தா சிஓஸ் கிட்ட. வந்தோடனே தலைவலிக்குதுன்னு சொன்னான். வந்துட்டு இப்போ படுத்துட்டா. ஏன்னு தெரில. வயன் கெட்டப் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீங்கள் அப்படியே அதாவது உங்களை ஃபோர்ஸ் கொடுத்து லில்லி வந்துட்டு தூக்குறா. நீங்கள் அப்படியே பார்த்தா உங்கள் மூஞ்சி அதுக்குள்ளே அப்படியே செவந்து போச்சு, கண்ணுக்கிட்டலாம் அப்படியே வீங்கி போச்சு. ஸோ லில்லி பார்த்துட்டு
என்னாச்சு வயன், எதுக்கு இப்படி அழுதுருக்க? எனக்கு தெரியல லில்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி எழுதுறீங்க. ஃபெலிக்ஸாக இருந்துட்டு, என்னாச்சு வயன், ஏன் இப்படி அழுதுருக்க? நத்திங் ஃபெலிக்ஸ், ஐ ஃபீல் சம்திங் பேட். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னு எனக்கு தெரியல. ஆஃபீஸ்க்கு வந்து சரியாயிடுவேன்னு நினச்சேன், பட் இன்னொன்று ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது. ஏன்டி யாராவது வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணாங்களா? சாச்சா, அப்போல்லாம் இல்லை ஃபெலிக்ஸ். நம்ம ஆஃபீஸில் யாராவது மிஸ்பிஹேவ் பண்ண முடியுமா சொல்லி பார்க்கலாம்? அப்போல்லாம் எதுவும் கிடையாது. இல்லை, உன் பின்னாடி அந்த அவன் அவன் பேர் கூட எனக்கு சரியாக வாயில் வரல. அவன் எப்போ பாரு சுற்றிட்டே இருப்பானே, அவன் எதாவது பண்ணானா? சச்சா இல்லை ஃபெலிக்ஸ், அப்போல்லாம் அது கிடையாது. சம்திங் ஃபீல் பேட், தட்ஸ் ஆல். ஓ சரி, ஓகே, நீ காஃபி குடி. உனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா யூ கேன் கோ ஹோம், ஓகே? ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா காஃபியும் குடிக்கிறீங்க. லில்லிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி அவங்களால தான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது லில்லிக்கு புரியுது. ஃபெலிக்ஸ் வந்துட்டு சரி, அவர் ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாததுனால ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறா போல், லோவா அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் வந்துட்டு நினச்சிட்ருக்கான். ஸோ தென் காஃபி குடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒர்க் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட ப்ளேஸில் படுத்து ரெஸ்ட் எடுத்துடுறீங்க. ஸோ லாஸ்ட்டாக போகும்போது நீங்கள் லில்லி ஃபெலிக்ஸ் 3 பேர் ஒட்டுக்கா போகிறீங்க. ஸோ அப்படியே எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு இதே திங்கிங் தான், அவள் சொன்னது, தட் மீன் ஜூலி சொன்னது, நம்ம பாய்ஸில் வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தது, இப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் நம்ம பாய்ஸ் கிட்ட சைன் வாங்கலான்னு போகிறீங்க. பட் பாய்ஸ் கேபினில் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்களோட மேனேஜர்கிட்ட கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு சிஓஸ் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் வருவாங்க, நீங்கள் வேணால் ஆஃப்டர்நூன் சைன் வாங்கிக்கவேன். பட் சார், இது இம்பார்ட்டண்டான ஃபைல் ஆச்சு, அவங்க என்கிட்ட 10 மணிக்கெலாம் நேற்று டேபிளில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சப்மிட் பண்ணலன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஓகே, நீ வேணா என் கூட வா, நம்ம அவங்களோட வீட்டுக்கு போய்ட்டு சைன் வாங்கிட்டு வந்துடலாம். பட் சார், அது ஓகேவா? அது நம்மளுடைய பாஸ்க்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதா அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு வர்றது? அப்போல்லாம் அவங்க என்றைக்குமே திங்க் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நான் நிறைய பேர் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அவங்க ஆஃப்டர்நூன் வரப்போ அந்த மாதிரிலாம் சைன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஐ திங்க் சர்ஸ் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ போகலாம். இஃப் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள், லில்லியை கூட கூட்டிகிட்டு வா. சார் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தென் நீங்கள் லில்லியும் வந்துட்டு கூட்டிகிட்டே போகிறீங்க. ஃபெலிக்ஸ் இருந்துட்டு நானும் வரேன் வந்துருப்பேன். நீங்கள் டே குரங்க பயலே இங்கே உட்கார்றா. இப்போ தான் நானும் வரேன்ட்டு நானும் லில்லியும் மேனேஜர் கூட போயிட்டு வரோம். ஓகே, நானும் வரேன்டி, நான் அவங்க வீட்டை பார்த்ததே இல்லைடி. அவங்க வீட்டை பார்த்து அவங்க வீட்டுக்கு வேலைக்காரன் அவள் போகிறேன் மூட்டைக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஃபெலிக்ஸ் வந்துட்டு உன்ட்ட மட்டும்தாண்டி அடங்கிட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் போயிடுறான். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு நீங்களும் லில்லி அப்படியே போகிறீங்க. ஸோ மேனேஜரும் வந்துட்டு உங்களை ஆல்ரெடி நம்ம சுகா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருப்பான். சுகா வந்துட்டு ஓகே நோ ப்ராப்ளம் வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மேனேஜரும் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தா அவ்வளோ பெரிய மேன்ஷனு செம்ம அழகாக இருக்குது. லைக் அது பிரம்மாண்டமாக இருக்குது, அதை தாண்டி அழகாக இருக்குது. ஒரு நீட்டாக அது பார்க்கும் போதே ஒரு குட் ஃபீல் வர மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெளியே கார்டன் ஏரியாஸ் எல்லாம் வச்சு நிறைய மரம் வச்சு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த பாத்வேவே. ஸோ நீங்களாக போயிட்டு இறங்கிட்டு அந்த வீடை பார்த்துட்டு லில்லியை பார்க்குறீங்க. லில்லியும் உங்களை பார்க்குறா. பா செம்ம பிளேஸ் இல்லை வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இருந்துட்டு நீங்கள் 3 பேர் வந்துட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போகும்போதே நம்ம பாய்ஸ் எல்லாருமே நார்மலான நைட் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நம்மளோட ஹேங் லைன் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நம்மளுடைய மேக்னல் லைன்ஸ்லாம் மேலே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒருமாதிரி தயங்கிட்டே போகிறீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட பாஸோட வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ ஒரு மாதிரி தயங்கி போகிறீங்க. உங்கள் மேனேஜர் பின்னாடி ஒட்டிக்கிட்டே பல்லி மாதிரி. ஸோ மேனேஜராக பையன் ஏன் இப்படி வர, சைடில் வா. இல்லை சார், எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது சார். எதுக்கு பயம், சைடில் வா, உன்னை அவங்க இன்னும் கடிச்சு முழுங்கிற போகிறாங்க. இப்போல்லாம் பண்ண மாட்டாங்க தான், இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது சார், வா வயன் கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு ஜேஹோ பார்த்துட்டு மேனேஜர்
என்ன திடீர்னு? வயன், லில்லி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்களா சார்? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மேனேஜரை பார்க்குறீங்க. மேனேஜர் இருந்துட்டு, சார் சைன் வாங்க சுகா சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். ஆமாம் ஆமாம், நான் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்கள. ஏதோ இமீடியட்டாக வயன் சைன் வாங்கணுமா, ஸோ அதனால் நம்ம தான் நேற்று ஏதோ சொல்லியிருந்தோம் போல் 10 மணிக்கு வந்துட்டு ஃபைல் சப்மிட் பண்ணுன்னு. ஸோ அவள் சைன் வாங்கிட்டா சப்மிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால தான் நான் மேனேஜரை கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஓகே ஓகே, இட்ஸ் ஃபைன். வா வயன் வா, வா லில்லி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு எம்ப்ளாயி மாதிரி ட்ரீட் பண்ணாமல் நார்மலாக ட்ரீட் பண்ணுறாங்க அவங்கள. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பாய்ஸோட அம்மா வந்துட்டு, வாங்க வாங்க என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு மேனேஜரை பார்த்து கேட்குறாங்க. நல்லா இருக்கேம்மா, நீங்கள்? ஆமாப்பா நானும் நல்லா இருக்கேன். இந்த பொண்ணுங்க? இவங்க நம்மளோட ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாங்க. இவங்க நியூ ஜாயினிங்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே ஓகே, உன் பேர் என்னம்மா? வயன்மா. உன் பேர்? லில்லிம்மா. ஓகே ஓகே, சரி உட்காருங்க ஏன் நிற்கிறீங்க? இல்லைம்மா பரவாயில்ல, அட உட்காருமா, இது நம்ம வீடு மாதிரி உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்புறம் பாய்ஸோட அப்பா வந்துட்டு, ஹாய் அப்படின்ட்டு வராங்க. ஹலோ சார், நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இவங்க நியூ எம்ப்ளாயீஸ், இது வயன், அது லில்லி. ஓகே ஓகே, எந்திரிக்காதீங்க, உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் உட்காடுறாங்க. ஸோ அவங்களோட அம்மா வந்துட்டு உங்களுக்கு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இல்லைம்மா பரவாயில்ல, இதுக்கா நம்ம வீட்டுக்கு வந்தால் யாராக இருந்தாலும் எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அப்போ மேலே வந்துட்டு அப்படியே இது சிரிப்பு சத்தம் கேட்குது. அப்படியே காஃபி வாயில் வைக்கலான்னு போகிறீங்க, சிரிப்பு சத்தம் கேட்குது. பார்த்தா ஜூலியன் நம்மளுடைய மேக்னி லைன்ஸ் எல்லாம் ஓடி பிடிச்சி மேலே விளாண்டுட்ருக்காங்க. உங்களுக்கு அது பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது, ஒரு மாதிரி ஆகுது. ஸோ லில்லி உங்களை அப்படியே டக்குன்னு பார்க்குறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு நல்லா நீ குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே காஃபி பொறுமையாக சிப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழேயே தான் குனிஞ்சிட்ருக்கீங்க. இப்போ மேனேஜர் வந்துட்டு, வயன் என்ன உட்காந்துட்டு எங்கே போய் சைன் வாங்கிட்டு வா. ஓகே சார் அப்படின்ட்டு, சார் அப்படின்ட்டு ஆரம்பிட்ட கூப்பிட்றீங்க. வந்துட்டு, எங்கே வயன் சைன் பண்ணணும்? இதில் தான் சார் அப்படிங்கிறீங்க. உங்கள் கை நடுங்கிறது தெரியுது ஆரம்புக்கு. பார்த்துட்டு, என்னாச்சு வயன், இன்னும் உடம்பு சரியாகலையா? இல்லை சார், ஓகே தான். அப்புறம் கையில் நடுங்குது? இல்லை சார், ரொம்ப நாள் கழித்து உடம்பு சரியில்லாமல் இருந்தனால லைட்டாக சைட் எஃபெக்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்து வயன், வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க போகுது? நத்திங் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அங்கே சொல்லிகிட்டு இருக்கும்போதே மேலே ஜூலி வந்துட்டு அதை பார்த்துட்ருக்கா. ஜூலிக்கு என்னமோ தெரியல, உங்களை பிடிக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பாய்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஆக்சுவலி அவங்க நார்மலாக தான் கேட்குறாங்க. பிகாஸ் எல்லா எம்ப்ளாயிஸ்கிட்டையுமே யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் பாய்ஸ் இப்படி தான் கேட்பாங்க, பாயாக இருக்கு. பட் ஜூலிக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட அவங்க பேசுறது பிடிக்கல. பிகாஸ் அவங்க ஜூலி இப்போ தானே அவங்க லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கா. ஸோ அவளுக்கு வந்துட்டு அவங்கள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம பாய்ஸ் இவ்வளோ கேரிங்காக, அவளை தாண்டி ஒருத்தவங்களை கேரிங்காக பார்க்குறது. ஸோ அதனால் அவளுக்கு அது பிடிக்கல. அவள் வந்துட்டு அப்படியே மேலே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அப்போ ஜிம்முன்னு இருந்துட்டு, பார்த்தியா நான் உனக்கு பிடிச்சிட்டான்னு இருக்கான். அப்போ ஜூலியோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டு, என்னாச்சு? நத்திங். அந்த பொண்ணோட பேர் என்ன? அவளா? வயன். என்னாச்சு? அவளா? எம்ப்ளாயி அவனா பேசுவீங்க? சரி ஓகே, வாட் ஹேப்பன்? ஏன் உன்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? நத்திங் சிமன். இந்த பொண்ணு தானே நேற்று உடம்பு சரியில்லாமல் உங்ககிட்ட வந்து சைன் வாங்கிட்டு இருந்தா? ஆமாம் இந்த பொண்ணு தான். பட் ஷீ இஸ் குட், ரொம்ப நல்ல பொண்ணு. ஐ டோன்ட் நீட் எனி சர்டிஃபிகேட் ஃபார் தட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சொல்கிற பொறுமையாக. அப்போ இருந்துட்டு, என்னாச்சு, என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்ல பொண்ணா அப்படின்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஜேகேவோ, ரொம்பவே நல்ல பொண்ணு, எல்லாருக்கிட்டுமே கைண்ட் ஹார்ட்டடாக தான் பிஹேவ் பண்ணுவோம். ஹார்ஷாக யார்ட்டையும் இதுக்கு பேசி நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கா. தென் அப்போ வந்துட்டு ஜேஹப் போங்க மேலே கூப்பிட்றா. ஜிம்முன் ஜேகே விளாண்டது போதும், முதல்ல கீழே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். வரோம் அங்கே அப்படின்ட்டு 3 பேருமே வரானுங்க. ஸோ இப்போ ஜூலி அப்படியே வரா. ஜூலி அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே வரா. ஆக்சுவலி அவங்கள முறைக்கிறது லில்லி நல்லாவே நோட்டீஸ் பண்ணுறா. இவன் எதுக்கு வயனை பார்த்து இப்படி முறைக்கிறா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறா. ஸோ நம்ம பாய்ஸ் 7 பேருமே தான் உங்களுக்கு அந்த ஃபைலில் சைன் பண்ணணும். ஸோ நாங்கடா சைன் பண்ணுங்கள். ஏன் வயன் இது ஆஃபீஸ்லேயே வாங்கியிருக்கலாமே? அதெல்லாம் சார், நேற்று நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க 10 மணிக்கெலாம் என்னோடய டேபிளில் இருக்கணும் அந்த மாதிரி.
பட் சைன் வாங்காமல் இன்கம்ப்ளீட்டாக வைக்க முடியாது இல்லைங்களா? அதனால தான் அவங்கள்ட்ட சைன் வாங்கலான்னு சொல்லிட்டு மேனேஜர் சார்கிட்ட கேட்டேன். அவர் தான் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் சார் வீட்டில் தான் இருப்பாங்க போய் சைன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தார். ஓகே ஓகே எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி ஜூலி வந்துட்டு உங்களை பார்த்து கூப்பிட்றா. சொல்லுங்கள் மேம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் வீட்டுக்கு வராதிங்க ஓகே? அப்போ மேனேஜர் இருந்துட்டு இல்லைங்க மேம் யாராக இருந்தாலுமே இதுக்கப்புறம் வேணாம். ஓகே மேம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பிகாஸ் இத்தனை நாளில் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேனேஜருக்கும் ஒரு மாதிரி ஆகுது, உங்களுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம என்ன இவ்வளோ பொண்ணு இவதுக்கு நம்மளை பார்த்து இப்படி பேசுகிறா அந்த மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ லில்லி இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா அவளை. ஸோ அப்போது அந்த பொண்ணு லில்லியும் அப்படியே ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் பார்க்குறா. பார்த்துட்டு நீ நீ இதே சைன் வாங்கணுமா? நத்திங் மேம், நான் ஜஸ்ட் அவள் கூட வந்தேன். ஏன் அவளுக்கு தனியாக வர தெரியாதா? நீ அவங்க கூடயே தான் வரணுமா? மேம் வாட் யூ மீன்? தட் மீன் மேனேஜர் தான் வராருல, நீங்களும் எதுக்கு கூட வந்துட்டு ஆஃபீஸில் வேலை இல்லையா என்ன? நோ மேம் நத்திங் லைக் தட். ஜஸ்ட் அவளுக்கு உடம்பு முடியல, சப்போஸ் நடுவில் எது அது இல்லாமல் அவளுக்கு காரில் அதிகமாக போகவும் பிடிக்காது, வாமிட் பண்ணிடுவா. ஸோ அதனால தான் அவள் கூடயே வந்தேன். ஓ ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கா. ஸோ அவங்க நம்ம பாய்ஸோட அம்மா வந்துட்டு உங்கள்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. சாப்பிட்டு போங்கம்மா. இல்லைம்மா பரவாயில்ல, இன்னொரு டைம் வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இருந்துட்டு சாப்பிட்டு போகலாடி பசிக்குதுரி, ஸோ விட்டுச்சிரும் மூடிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பாய்மா பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸோட அப்பாக்கிட்டேயும் நீங்கள் சொல்கிறீங்க. தென் அவங்க போனதுக்கப்புறமா நம்ம பாய்ஸோட அப்பா அம்மாவும் நல்ல பொண்ணாக இருக்கால்ல? ஆமாம்மா ரொம்ப நல்ல பொண்ணு தான். இல்லைடா இது வரைக்கும் எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி சைன் வாங்கணுன்னு, மேம் சார் பாஸ் அந்த மாதிரி தான் எல்லாம் கூப்பிட்ருக்காங்க. பட் அம்மா அப்பான்னு இந்த பொண்ணு தான் கூப்பிட்டு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜூலி இருந்துட்டு அப்படியே பார்க்குறா. பிகாஸ் ஜூலி இருந்துட்டு அங்கிள் ஆண்டி அப்படி தான் கூப்பிட்ருப்பா, அம்மா அப்பான்னு கூப்பிட்ருக்க மாட்டா. ஸோ ஜூலி அப்படியே பார்த்துட்ருக்கா, இவ எதுக்கு தேவையில்லாமல் ஏர் ரோட்டில் க்ராஸ் ஆகுறா அந்த மாதிரி ஜூலி பார்த்துட்டே இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க வெளியே. ஸோ மேனேஜருக்கு வந்துட்டு சம்திங் ஒரு மாதிரி இருக்குது அவள் வந்துட்டு அப்படி சொன்னது. பிகாஸ் மேனேஜர் ரொம்ப நாளாகவே நம்ம பாய்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப இயர்ஸாகவே. ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு சார்? நத்திங்மா, வண்டியில் இருங்க போகலாம். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் வண்டியில் ஏறிக்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு அவங்க வீட்டில் நடந்த அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. நம்ம 3 பாய்ஸ் வந்துட்டு அந்த ஜூலி கூட விளாண்டது, தென் அவள் வந்துட்டு இதுவுமே அப்படி வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசினது அப்படிலாம் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு வைன் 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 அப்படிங்கிற லில்லி. என்னடி நானும் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு தான் நடுவில் வந்து நீ வேறு என்ன? இல்லை நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? எனக்கு அந்த ஜூலியை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது வாயன், யானே தெரிய மாட்டேங்குது. ஃபாலும் மண்டையும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பேசுகிற ஸ்லாமக்ஷி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு, அது அவங்களோட நேச்சர், அதையும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது அவளோட இருந்திருக்கணும், உன்னை பார்த்து முறைச்சா எனக்கும் வராதா? வாட்? என்னை பார்த்து முறைச்சாலா? என்னை பார்த்து ஏடி அவள் முறைக்க போகிறேன்? என்ன முறைச்சி அவளுக்கு என்ன கிடைக்கும்? அதான் எனக்கும் தெரியல வாயன், உன்னை முறைச்சி அவளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. பட் அவள் ஸ்டெப்ஸில் இருந்து கீழே வந்தால, ஆமாம், அப்போ உன்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் வந்தா. ஐ திங்க் உன் மேலே இருக்க காண்டில் தான் மேனேஜரை திட்டிருப்பாளோன்னு எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா நம்ம பாஸ் அம்மா நம்ம பாஸ் எதுவுமே யாருமே எதுவுமே சொல்லலை, தேர் பிஹேவ் லைக் நார்மல். பட் அந்த ஜூலி இருக்கா பாரு, ஷி இஸ் சம்திங் பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. மேபி அவளுக்கு நம்ம பாய்ஸ் மேலே லவ் ஃபீல் எதாவது இருந்திருக்கலாம். ஸோ அது லிட்டில் ஜெலஸ் ஆர் பாசசிவாக இருந்திருக்கலாம். அதனால் வேணாம் அப்படி தோணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு அது சொல்லக்கூட முடியல, ஒரு மாதிரி தொண்டை வலிக்குது, கண்ணால் கலங்குது. அதனாலேயே அப்போது லில்லி இருந்துட்டு இங்கே பார், ஐ நோ அபவுட் யூ ஓகே, இந்த மாதிரி வீக்கான கேர்ளே கிடையாது வாயன்.
யூஆர் போல்டு, யூஆர் பிரேவ். வயன்னாலே ஒரு போல்டான பொண்ணு, பிரேவான பொண்ணு. அழுகிறதெல்லாம் அவள் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. ஈவன் காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸில் கூட. பட் இப்போ ஏன் இப்படி இருக்க எனக்கு தெரியல லில்லி. எனக்கு ஏதோ நான் உங்களை தொலைச்சிருக்கணும்னு தோணுது. ஏன்டி இவ்வளோ டீப்பாக அவங்க மேலே இருக்கியா? ரொம்ப டீப்பாக இருக்கேன். எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை இது வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட கூட சொன்னது கிடையாது. இந்த விஷயத்தை பற்றி உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஈவன் ஃபெலிக்ஸ்க்கு கூட தெரியாது. ஐ டோன்ட் நோ, ஐம் ஃபாலோயிங் டீப்பர் டு தட் காய்ஸ். அவங்களுக்குள்ளே நான் இவ்வளோ டீப்பாக போகிறேன். எதனால் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்கள எனக்கு ஏன் பிடிச்சிச்சின்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஏன் நான் அவங்களுக்குள்ளே இவ்வளோ டீப்பாக ஃபால் ஆகுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அவங்கள நான் பார்க்குறப்பெல்லாம் அவங்களுக்கு ஃபால் ஆகுற தெரியுமா? ஒவ்வொருத்தரோட சிரிப்புக்கு, ஈவன் அவங்க தலை முடிக்கு கூட நான் ஃபேன் ஆகுறேன். அதுக்கு கூட நான் அவ்வளோ லவ்வாக ஃபால் ஆகுறேன். ஐ டோன்ட் நோ வை. எனக்கு தெரியல லில்லி. பட் அவங்கள என் லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லில்லிக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களை இப்படி பார்க்குறது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல ஜாலியான ஒரு வைபான கேரக்டரில் இருக்க பொண்ணு. வயன் அந்த இடத்துல இருந்தாலே அந்த இடம் அவ்வளோ கலகலான்னு இருக்கும். பட் இப்போ இவ்வளோ சேடாக, இவ்வளோ மனவலியோடு நீங்கள் இருக்கிறத பார்க்கறது அவளுக்கு அவளால் ஏற்றுக்க முடியல. நம்மளோட ஃப்ரெண்டு ஏன் இந்த மாதிரி இருக்கா, அவளுக்கு ஏன் இப்படி ஒரு நிலமைங்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ ஃபெலிக்ஸ் வரான். நீங்கள் அப்படியே டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன மேடம், பாஸோட வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தீங்களா, ஜாலியாக இருந்துச்சா? அப்போது லில்லி வந்துட்டு அப்படியே டாபிக் லைக் கொஞ்சம் ஜாலியாக சேஞ்ச் பண்ணுறான். போனோமே போயிட்டு நாங்கள் காஃபி குடித்தோம். ஈவன் நம்ம பாஸோட மாம் அண்ட் டாட் ஆர் ஸோ ஸ்வீட் யூனோ. அவங்க 2 பேரும் அவ்வளோ ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணாங்க தெரியுமா? என்ன சொல்கிற, ரொம்ப ஸ்வீட்டாகவே பிஹேவ் பண்ணாங்க. நான் இது ரூடாக இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் சரியாக டப்பா போய் அவங்க 2 பேரும் அவ்வளோ ஸ்வீட் தெரியுமா? எங்களுக்காக அவங்க அம்மாவே காஃபி போட்டு வந்து கொடுத்தாங்க. ஈவன் அங்கே மேய்ட்ஸ் இருந்தாங்க. பட் எங்களுக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணது அவங்க தான். சச் எ ஸ்வீட் லேடி. அண்ட் அவங்க அப்பா நாங்கள் விஷ் பண்ண எந்திரிக்காதீங்க உட்காருங்கன்னு சொல்கிறாரு தெரியுமா? எவ்வளோ பெரிய மனுஷன். நாங்கள் எந்திரிச்சு விஷ் பண்ணுறோம், அது வேணான்னு சொல்கிறாரு. பார்த்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லில்லி வந்துட்டு சொல்கிறா, பர்றா இப்படிலாமா இருக்காங்க இன்னும் இந்த நாட்டில் மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் வந்து கேட்குறான். அப்படிலாம் இருக்கிறனால தான் நம்ம நாட்டில் மழையே பெய்யுது போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்ட் தாடி வயன் அப்படிங்கிற மாதிரி அவனும் உங்கள் தலையில் ஒரு மாதிரி இப்படி ரப் பண்ணுறான். நீங்கள் இருமாம்மா, எத்தனை தடவை சொல்லியிருக்க தலையில் இப்படி பண்ணாதுன்னு. பார் முடியெல்லாம் கலையுது, திருப்பி செட் பண்ணவே முடியாது. ஆமாம், வச்சுருக்கிறது 4 பிஞ்சு போன தேங்காய்னார். ஏய் வடிச்சிடும் ஃபெலிக்ஸ் அப்படி சொன்னா. ஹேர் ட்ரை தான், ஐ நோ பிக், பட் இட்ஸ் மை லவ். ஓகே. ஓ, அப்போ நாளைக்கு உன் ஹஸ்பண்ட் வந்தாலும் உன்னோட ஹேர் தான் ஃபர்ஸ்ட் லவ்னு அவள்கிட்ட சொல்லுவேன். அஃப்கோர்ஸ், ஆல்வேஸ் என்னோட லவ்னால் ஃபர்ஸ்ட் என்னுடைய செல்ஃப் லவ் தான். ஓகே, ஏன்னா நானே முதல்ல லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நான் மற்றவங்கள லவ் பண்ணுவேன். ஓ அப்படியா மேடம்? அப்போ யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட அப்படி தான் சொல்லுவீங்க. அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஃபெலிக்ஸும் சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான், லில்லியும் சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு போயிட்டுருக்கு டேஸும். இது மாதிரி நார்மலாக மீட்டிங்கு, ஒர்க்கு, ஷெட்யூலு டைட்டு அப்படி இப்படின்னு உங்களுக்கு மண்டையே பீக்குது. அப்படியே நான் இருக்கிற வேதனையில் இவ்வளோ ஒர்க் எனக்குன்னு தெரியுங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆல்சோ ஃபெலிக்ஸ் அண்ட் லில்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இருக்க வேலையை விட உங்களுக்கு இருக்க வேலை அதிகம், நீங்கள் ஒரு வாரம் லீவ் போட்டதுனால. ஸோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. விட்ரி, நாங்கள் கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், எதனா டைப் பண்ணியில் யாராவது கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு உங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் ஆஃப்டர்நூன் அப்படியே பாய்ஸோட கேபின் அப்படியே தட்டுறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு கமன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. அங்கே அந்த ஜூலியும் சென்ட்ரலில் உட்காந்துருக்கா. நம்ம ரைட் சைடில் ஹயோங் லைன்ஸ், லெஃப்ட் சைடில் மேக்னி லைன்ஸ், சென்ட்ரலில் ஜூலி இருக்கா. உங்களுக்கு அவளை பார்த்ததுமே ஒரு மாதிரி இருக்குது. அவளும் அப்படியே உங்களை பார்க்குறா, மறுபடியும் இவளை அந்த மாதிரியே பார்க்குறா. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு சார் அது வந்து என்னாச்சு வயன், எல்லாச்சும் சைன் வாங்கணுமா?
என்ன ஃபெலிக்ஸ், லில்லி, வயன் 3 பேருமே வந்திருக்கீங்க, என்னாச்சு? நத்திங் சார். ஆக்சுவலி இன்னைக்கு எங்களுக்கு ஹாஃப் டே லீவ் வேணும். அது கேட்கறதுக்காக தான் சார் வந்தோம். என்ன விஷயம் 3 பேருக்கும் திடீர்னு ஒட்டுக்கா ஹாஃப் டே லீவ்? அது சார், சம் பர்ஸ்னல். என்ன பர்ஸ்னல்? வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா ஃபினான்ஷியலி? நத்திங் சார், அப்படிலாம் எதுவும் கிடையாது சார். இது ஆக்சுவலி ஃபெலிக்ஸுக்கு இன்றைக்கி ஆக்சுவலி பர்த்டே. ஸோ அவன் எங்களை ஈவினிங் வெளியே கூப்பிட்டு போகலான்ட்டு இருந்தான். பட் ஆக்சுவலி பிளான் சேஞ்ச். அவனோட பேரண்ட்ஸ் கூட நைட் டின்னர் போகிறதுனால. ஸோ அதனால் எங்களை இப்போ கூட்டிகிட்டு போகிறதுக்காக கேட்டா சார். அப்படிங்கிற மாதிரி லில்லி சொல்கிறா. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ பார்த்துட்டு, பர்த்டேவா ஃபெலிக்ஸ்? ஆமாம் சார். அப்புறம் ஏன்னா நீங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? சொல்லியிருந்தால் நாங்கள் எதாவது உனக்கு பண்ணியிருப்போம்ல, எதாவது கிஃப்ட் ஏதாவது. அஜோ சார், நீங்கள்லாம் எங்களுக்கு பாஸாக கிடச்சதே எனக்கு பெரிய கிஃப்ட் தான் சார். இதுக்கு மேலே எனக்கு என்ன சார் கிஃப்ட் வேணும்? என்ன மேம் சொல்கிறேன்? ஆமாம் சார், இது வரைக்கும் நான் பார்த்ததில் ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் தான். பட் அஸ் அ ட்ரெயினி. பட் அங்கே ட்ரெயினியாக இருக்கும் போதே அவ்வளோ பர்டன் பண்ணுவாங்க. இவ்வளோ இந்த வேலையை இதுக்குள்ளே செய்யணும், அந்த டைமுக்குள்ளே இதை முடிக்கணும், இந்த ஃபைலை கரெக்ட் டைமில் முடிக்கணும், அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பர்டன் பண்ணுவாங்க, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே நான் ஆக்சுவலி பெர்மனெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி பாஸ் நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது சார். ஈவன் என்னோடய ஃப்ரெண்டோட கம்பெனியில் கூட நான் கால் பண்ணி கேட்கும் போதெல்லாம் என்னோடய பாஸ் என்னை டார்ச்சர் பண்ணுறாருடா, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு புலம்புவான். பட் I think we are blessed to having a boss like you. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் சார். எனக்கு தனியாலாம் அந்த கிஃப்ட் வேணாம் சார். நல்லா பேச கற்றுக்கிட்டேன் சார். சரி, ஹாஃப் டே லீவ் தானே, உங்களுக்கு போய் நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே சிரிச்சிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் தான் லாஸ்ட்டாக போவீங்க. ஸோ அப்போது இருந்துட்டு டோரை நீங்கள் க்ளோஸ் பண்ண போகும்போது ஜூலி இருந்துட்டு, எத்தனை தடவை நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எம்ப்ளாயிஸ்ட்டு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காதீங்கன்னு. ஜூலி, வாட் ஹேப்பண்ட்? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? அவங்க எம்ப்ளாயிஸ் தானே, அதனால் என்ன? சுகா, நான் எத்தனை தடவை சொல்கிறது, நீங்கள் ஓவர் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, புரியுதா? எந்த ஆஃபீஸ்லேயாவது எம்ப்ளாய் பாஸை பார்த்து இப்படி பேசுவாங்களா? அதுதான் சொல்லி நாங்களும் சொல்கிறோம். இது மற்ற ஆஃபீஸ் மாதிரி கிடையாது. ஓகே, இங்கே எம்ப்ளாயிஸ் பாஸுங்கிற ரிலேஷன்ஷிப்பை தாண்டி we are maintaining a friendship. ஓகே, ஸோ ஏன்னா இங்கே இருக்கிற, அதாவது எங்களோட பெரியவங்க இங்கே இருக்காங்க தான். பட் அவங்களுக்கு அவங்களோட ஏஜ்க்கான மரியாதை நாங்கள் கொடுத்து தானே ஆகணும். அவங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது நாங்களும் உங்களுக்கு கொடுக்கறது தானே நியாயம். பட் பாய்ஸ், நீங்கள் இவ்வளோ இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஈவன் நானுமே இதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அங்கேருந்த பாஸ் கூட இப்படி இல்லவே இல்லை தெரியுமா? அந்த பாஸ் அந்த கம்பெனியில் வந்துட்டு யங்ஸ்டர்ஸை விட எல்டர்ஸ் தான் அதிகம். பட் அதெல்லாம் அவங்களோட வயசு வித்தியாசம் வச்சுலாம் எதுவும் பிரிக்க மாட்டாங்க. பட் நம்ம கம்பெனியில் அப்படி தான் ஜூலி, நீ தான் பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜிம்மன் கேட்குறான், ஏன் ஜூலி நீ வயன் வந்தால் மட்டும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற? என்ன வயன் வந்தால் மட்டும் நான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்? யார் வயன்? ஏய், அன்னைக்கு தானே நீ கேட்டேன், கூட சொன்னேன், நான் கூட சொன்னேனே என்ன அந்த பொண்ணு பேர் வயன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தப்போ. ஓ ஓகே, நான் அவளோட பேரை மறந்துட்டேன். சாச்சா, அப்படிலாம் இல்லையே, நான் நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறேன். நான் எதுவும் வித்தியாசமாலாம் பிஹேவ் பண்ணுறேன், நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறேன். ஓ ஓகே, சரி ஓகே, நம்ம இன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜூலி இருந்துட்டு கேட்குறா. ஓகே போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸும் இருந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் அண்ட் ஃபெலிக்ஸ், லில்லி 3 பேரும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஃபெலிக்ஸ் அவங்க ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் வெல் செட்டில்டு ஃபேமிலிஸ் தான். லைக் மிடில் கிளாஸும் இல்லை, லோவரும் இல்லை, அதேமாரி ரொம்ப ஹையும் இல்லை.
ஸோ நார்மலாக வந்துட்டு இருப்பீங்க. ஸோ 3 பேரும் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. நம்ம பாய்ஸுமே அதே மாரி தான் வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கீங்க நீங்கள் 3 பேரும். அப்போ இன்றைக்கி நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்க. பிகாஸ் பீச்சுக்கு போயிருப்பீங்க, தென் மால் போயிருப்பீங்க, தியேட்டருக்கு போயிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல 3 பேரும் ஒன்றா சேர்ந்து செம்மையாக அன்றைக்கி அந்த ஒரு ஹார்ஸை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்க அதே இடத்துல வந்துட்டு வேற ஒரு டேபிளில் நம்ம பாய்ஸ் அண்ட் ஜூலி வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு அப்படியே எதார்த்தமாக பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணுறீங்க, எங்கேயும் இந்த வாய்ஸை கேட்டிருக்கோங்கிற மாதிரி. ஸோ அப்போ திரும்பி பார்க்கும்போது நம்ம பாய்ஸ் எல்லாம் உட்காண்ட்ருக்காங்க, ஜூலி உட்காந்துட்ருக்கா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு ஏய் நம்ம பாஸு இங்கே என்னடா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஃபெலிக்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு ஆமாம் நம்ம பாஸ் எல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸில் தானே இருந்தாங்க. ஏய் கிளம்பலாண்டா ஃபெலிக்ஸ். ஏய் பைத்தியமே, நம்ம அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீவ் கேட்டுட்டு தானே வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம லீவில் இருக்கோம். இப்போ புரியுதா? ஷோ ஸ்கூலில் காலேஜு கிளாஸை கட்டடிச்சே பொழப்பு போயிடுச்சு இந்த மாதிரி. சரி என்ன காலேஜில் கட்டடிச்சிருக்கியா? நாங்கள் அடிக்காத கிளாஸை நீலாம் உனக்குலாம் தெரியாதுடா, நீ சின்ன பையன்டா அப்படிங்கிற மாதிரி லில்லி சொல்கிறா. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு கம்மன் எறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர்ஸும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் 3 பேர்லையும், ஏன்னா 3 பேர் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே 3 பேர் வந்துட்டு எடுத்து சாப்பிட்றீங்க. பட் ஃபெலிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜேஹப் வந்துட்டு பார்ப்பாரு, அது ஹே ஃபெலிக்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேஹப் சொல்கிறான். ஸோ அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ஊட்டி விட்ருப்பா. நீங்களும் வந்துட்டு ஃபெலிக்ஸ் ஊட்டி விட்ருப்பீங்க, அதுக்கப்புறமா லில்லிக்கும் ஊட்டி விட்ருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு பாய்ஸ் பார்த்துட்டு எங்கே என்ன பண்ணுறானுங்க, பார்ட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பார்லரில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படியே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபெலிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுட்டே இருந்திருப்பான், நீங்களும் ஊட்டி விட்டுருந்துருப்பீங்க, நீங்கள் லில்லிக்கும் ஊட்டி விட்டுருப்பீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது தான் ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் அதில் ஒரு கேரிங் இருக்குது, அதில் ஒரு லவ் இருக்குங்கிறது உங்களுடைய நம்பிக்கை. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அவ்வளோவே பிடிக்கும். அது ஃபெலிக்ஸ்க்கும் தெரியும், லில்லிக்கும் தெரியுமே. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் அதை எதை பெருசாலாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ ஜூலி வந்துட்டு என்னது இது, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா என்ன, அந்த பையனும் அந்த கேர்ள் நேம் என்ன வயன், இல்லை ஜோலி அவங்க 2 பேரும் லவ்லாம் பண்ணலை, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸுங்கிறீங்க, எப்படி இருக்காங்க இது நார்மல் தானே, சேம் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃபீட் பண்ணக்கூடாதா? ஃபீட் பண்ணுறது இல்லை ஜென், சம்திங் லைக் அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவள் வந்துட்டு ஒரு மாதிரி லைக் உங்களை ஜட்ஜ்மெண்டட் டோனில் வந்துட்டு அவள் பார்க்குறா. ஸோ அப்போ லில்லி இருந்துட்டு அப்படியே ஃபெலிக்ஸ் கிட்டேயோ உங்ககிட்ட அப்படியே லைட்டாக சைகையில் டே நம்ம சிஇஓஸும் அந்த ஜூலியும் நம்மளே தாண்டா பார்க்குறாங்க, கொஞ்சம் அடக்கி வசிக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம அவங்கள்ட்ட லீவ் கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தானே வந்தோம். இப்போது அவங்க பாஸும் இல்லை, நம்ம அவங்க எம்ப்ளாயும் இல்லை, புரிஞ்சுதா? இது நார்மலான ஒரு பப்ளிக் பிளேஸ், நம்மளும் பீப்புள் தான், அவங்களும் பீப்புள் தான். ஓகே, ஸோ நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இந்த இதில் ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஃபெலிக்ஸோ கரெக்டு தான், ஒயின் சொல்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தலையை மறுபடியும் கலைச்சி விட்றான். நீங்கள் இருமை எத்தனை தடவை சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அடிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ லில்லி இருந்துட்டு லூசுங்களா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, நம்ம பாஸ் நேரம் உட்காண்ட்ருக்கீங்க, மானத்தை வாங்குறீங்க, கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேருக்குள்ளேயுமே வைப் அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம பாய்ஸை பார்த்துட்டே இருக்காங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் முன்னாடியே இப்போ பார்த்துருந்தா இன்னும் நம்மளும் இப்படி தான் இருந்திருப்போம்ல ஜூலி, ஏன் இப்போ மட்டும் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜூலி வந்துட்டு நம்ம பாய்ஸ்க்கு ஃபீட் பண்ண வரா. பட் நம்ம பாய்ஸ்க்கு அது என்னமோ தெரில ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா ஃபீட் பண்ணி மட்டும்தான் நம்ம பாய்ஸ் சாப்பிட்ருக்காங்க, வேறு யாரும் ஃபீட் பண்ணி பாய்ஸ் சாப்பிட்டதில்ல. லைக் ஆரம் வந்துட்டு நம்ம பாய்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது, ஜேகே நம்ம பாய்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது, அந்த மாதிரி வேணால் இருக்குது. பட் மற்றவங்க யாரும் ஃபீட் பண்ணதில்லை. ஸோ நம்ம ஜேகேக்கு தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜூலி வந்துட்டு எடுத்திருப்பா. நீங்கள் அப்படியே எதார்த்தமாக அப்போ தான் திரும்புகிறீங்க, நீங்கள் வேறு உங்கள் நேரம். அப்போ அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, ஜேகே வாங்கிடுவாராங்கிற மாதிரி.
அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகே வந்துட்டு இல்லை எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அப்படியே ஒரு இது பண்ணி மழுப்பிடுறான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஆரம்க்கு ஓட்டலான்னு போகிறேன். ஆரம் வந்துட்டு சாரி ஜூலி, எனக்கும் இந்த ஃப்ளேவர் பிடிக்காது, யாருக்குமே இந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஆரம்க்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க 7 பேர் ஒட்டுக்காக தானே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும்ல எப்படின்னு. ஸோ ஆரம் வந்துட்டு அந்த எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக சொல்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அப்போ வந்துட்டு அப்போ நீங்கள் எனக்கு ஃபீட் பண்ணுங்கள் அப்படிங்கன்னு சொல்லும்போது அது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்குறாங்க. ஜூலியா வந்துட்டு உட்காண்ட்ருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க, ஃபீட் பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறீங்க சைடு ஐயில். ஸோ அப்போ வந்துட்டு அப்போ இப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஃபெலிக்ஸ் வந்துட்டு ஏய் ஐஸ்கிரீம் உருகுது என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் உங்கள் ஸ்பூன் எடுத்து அவன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை வந்துட்டு நம்ம பாய்ஸ் நோட் பண்ணுறாங்க. என்னடா உண்மையிலுமே 2 பேர் லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு டக்குன்னு ஜூலி சொன்னது ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு ஏய் நான் இங்கே காமிச்சிட்ருக்கேன்டா, அப்போ எனக்கு ஃபீட் பண்ணுங்க அப்படிங்கும்போது அப்போ நம்மளோட வந்துட்டு விளாட்டுத்தனமாக சொல்கிற மாதிரி நாங்கள் சொத்தில் கூட பங்கு தருவோம், சோத்துலலாம் நாங்கள் தர மாட்டோம், அதுலேயும் மெயினாக ஐஸ்கிரீம் தரவே மாட்டோம் பொடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே விளாட்டாக சொல்லி அந்த டாபிக் அப்படியே சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறான். பிகாஸ் நம்ம பாய்ஸோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா அவங்களுக்கு அவங்களே புரிஞ்சுப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஓகே யாருக்கும் ஃபீட் பண்ண மைண்ட் செட் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு வேறு மாதிரி டாபிக் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுறான். நீங்கள் பார்த்துட்டு அப்பாடா ஒரு வேளை ஃபீட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்போ ஃபெலிக்ஸ் வந்துட்டு ஏன்டி அவங்களே பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறான். இல்லை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க, அடிக்கடி வெளியே வராங்களா, அதான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். மேபி ஒரு வேளை நம்ம பாய்ஸில் தட் மீன் நம்ம பாஸ் யாருக்காச்சும் அந்த ஜூலி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ. அப்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு சேஞ்ச் ஆகுது உங்கள் ஃபேஸ். ஸோ இப்போ லில்லி வந்துட்டு லூசே அப்போல்லாம் ஒன்று கிடையாது பயமுடு, அவங்கெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை எப்படி அடிக்கடி கூட்டிகிட்டு இந்த மாதிரி வருவாங்க? அப்போ நம்மள மாதிரி இல்லையா? நம்மள பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லில்லி அப்படிங்கிற மாதிரி கிடைக்க சொல்கிறேன். முஞ்ச பேர் அப்படிங்கிற மாதிரி லில்லி வந்துட்டு கலாய்ச்சிட்றா. ஸோ லில்லியும் ஃபெலிக்ஸும் பயங்கரமான கலாய் கேஸு. 2 பேரும் மாற்றி மாற்றி ரோஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேஸுங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறீங்க, ஒருவேளை பாய்ஸில் யாருக்காச்சும் அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ லில்லி அவங்கள நோட் பண்ணிட்டு எருமை அவன் தான் சொல்கிறானே நீ அதை பற்றி யோசிச்சுட்டு ஃப்ரீயாக விட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நார்மலாக மாறிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்களும் பில் பே பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வெளியே வந்துட்டு கேம் ஸ்டேஷனில் சும்மா பூந்து 3 பேர் அப்படி விளாட்றீங்க கேம்ஸு. உனக்கு நான் பார்க்கலாமா, எனக்கு நீ பார்க்குறியா அந்த மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக விளாண்டுட்ருக்கீங்க. அதுவும் இந்த ஒரு பைக் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி அதை வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரில. ஸோ ஃபெலிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரான். அவன் பின்னாடி உட்காந்து உங்களை முன்னாடி உட்காரச்சு இது மாதிரி தான் பண்ணணும், இப்படி வளைச்சா இப்படி போகும், இப்படி ரேஸ் பண்ணால் அப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பாய்ஸ் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜூலி சொன்னது ஸ்ட்ரைக் ஆகுது, உண்மையாலுமே 2 பேர் லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. அது நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு சரி ஓகே இப்போ நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்டு லில்லி வந்துட்டு கேட்குறா, டெய்லி எனக்கும் வந்து சொல்லிக்கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, முதல்ல உனக்கு அதில் கால் எட்டுத குட்டுச்சு ஆளும் மண்டையும் பாரு, காலை இட்லி ஏறி உட்காந்துட்டு சொல்லிக்கூட ஏச்சி இறங்கடி அப்படிங்கிற மாதிரிறான். நல்லா ஹீல்ஸ் போட்டு மேனேஜ் பண்ணிப்பேன் மேன், என் பாரு எவ்வளோ பேர் ஹீல்ஸ் போட்டிருக்கேன். ஐயோ இறங்குடி லில்லி, பைக்கு கொலார் பண்ணி விட்டு இருக்க சார்ஜ் ஏற்றி விட்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடு ஃபெலிக்ஸ் சொல்லிக் கொடு அப்படிங்கிறான். ஸோ ஃபெலிக்ஸ் வந்துட்டு அப்படியே நின்றுட்டே சொல்லித்தரான். இது மாதிரி வந்துட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அப்படி அழைச்சா அப்படி போகும், இப்படி அழைச்சா அப்படி போகும், வயனுக்கு இப்போ சொல்லி தந்தா பார்த்து தானே அப்புறம் என்ன நீயே பண்ணுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வேறு ஒரு பைக்கில் போய்ட்டு உட்காந்துட்டு பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம பாய்ஸ் வந்துட்டு பார்க்குறாங்க, ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக அதை வந்துட்டு ஓட்டிகிட்டு அதில் வின்னும் பண்ணிடுறீங்க. ஸோ வின் பண்ணிவிட்டு அப்படியே கத்துறீங்க, நான் வின் பண்ணிட்டேனேங்கிற மாதிரி. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு இந்த பைக் ரைடு பண்ணுறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம், ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இது பண்ணணும்னு பல நாள் ஆசை. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃபெலிக்ஸ் அப்படியே ஹக் பண்ணிட்டு நான் பண்ணிட்டேனேங்கிறீங்க. லில்லி வந்துட்டு
ஆனால் நான் செகண்டாக தான் வந்தேன். இட்ஸ் ஓகேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் லில்லியும் பண்ணிட்டோமேன்னு இருக்கீங்க. உங்கள் 2 பேரையும் ஐயோ பைத்தியங்களுக்கு நான் படுற பாடுற கேட்டு ஃபெலிக்ஸ் ஒரு பக்கம். ஸோ ஓகே ஆர்மிஸ் இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சிக்கலாம். இதில் இன்னும் ஒரே ஒரு பாட்டு வரும், இல்லை ஒரு 2 பாட்டு வரும். அதோட இது வந்து முடிஞ்சிடும். என்னாக ஒன் ஷாட் இழுத்துட்டு போகிறதுலாம் நினைக்காதீங்க. ஓகே பாய். புதுசாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே லவ் யூ ஆர்மிஸ். பை.